பணத்துக்கு அடிமையாகக்கூடாது. நம்ம இருக்கோ இல்லையோ நம்ம இருக்கிறத வச்சு வாழணும். கொடுக்கலாம் 4 பேர், நம்மளால முடிஞ்ச உதவி பண்ணிடலாம். அது இல்லைன்னா வாழ முடியாது. பணம் தான் வாழ்க்கை எல்லாம் கிடையாது. நம்ம இருக்க வச்சு மட்டும் தான் வாழணும். பேர் வரவங்க சாப்பிட்றவங்க கேட்பாங்க, ஏமா இவ்வளவு கம்மியா தரேன்னு. நீங்க இருக்கவங்க சாப்பிட்றீங்க, இல்லாதவங்க எங்க போவாங்கன்னு கேட்டோம் நாங்க. அதுக்காகவே ஆரம்பிச்சு இப்படியே போனா போதும். நம்ம கடை வச்செல்லாம் எல்லாருமே கேட்டாங்க, நீ இந்த கடையில வந்து பெருசா கடை வச்சு பண்ணுவாம. எனக்குமே ரோட்ல நின்று சம்பாதிச்சோம். இதோட 6வது வருஷம் வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. அதே ஒரு கடைக்காரங்களுக்கு எல்லாம் நல்ல சாப்பாடு கொடுத்து மனசார வாழ்க்கைக்கு போட்டோம். அந்த ரேட்டுக்கு பண்ணுங்க எல்லாருமே. அதுதான் நான் கேட்கிறேன். நம்ம பணம் காசு எப்படி ஒன்னாலும் சம்பாதிச்சிடலாம். சாப்பாட்டுல போதுமா, நல்லா இருக்கு, இந்த இடம் தேடி வராங்கன்னா எனக்கு மக்கள் சப்போர்ட் நிறையவே. போய் ஒருத்தவங்க விடாம போய் சொல்றாங்க, இந்த இடத்துக்கு போனா சாப்பாடு இருக்கும். என்ன எனக்கு என்னால தொடர்ந்து பண்ண முடியாம ஆயிடுது. எனக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுது அடிக்கடி. அந்த லீவ் மட்டும் தாங்க நாங்க எடுக்கிறதே. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் ஆனது வீடியோ. இப்போ வீடியோ பண்ண எங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீலாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஈஸியாக பக்கம் வீடியோ பண்ணி ரொம்ப மாதம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இன்னைக்கு கிளம்பி வந்துட்டோம். ஒரு 2 வீடியோ தான் நம்ம ஈஸியாக பக்கம் எடுத்துலாம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோக்கு இன்னொரு கடையை நம்ம வந்துருக்கோம். அந்த கடையோட பேர் பார்த்தீங்கன்னா தீபா ஈஸியாக அக்கா கடை. ஆக்சுவலாக இந்த பேரே வந்து நம்ம பகோடா பாய்ஸ் அண்ணா அவர் தான் வந்து இந்த பேர் வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணி அவங்க தான் வந்து இந்த கடைக்கு வந்து அந்த பேரே சூட் பண்ணியிருக்காங்க. வந்திருக்க கடையோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேலம் சைடு அந்த ஊர் சைடில் நம்ம நிறைய வந்து பார்த்துருப்போம். எப்படின்னா 5 வகையான கறியோட சாப்பாடு, 6 வகையான கறியோட சாப்பாடு, 10 வகையான கறியோட சாப்பாடு நம்ம பார்த்துருக்கோம். நம்ம சென்னை சைடில் வந்து ஒரு சில இடத்துல நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நிறைய இடத்துல அவ்வளோ அது வந்து எப்படி சொல்லுவாங்க, 1 மாதம் 2 மாதம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த இதுவாகிட்டு போயிடும் அந்த மாதிரி இருக்கும் வந்து. ஆனால் இந்த கடையில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, அதுதான் இங்கே ஸ்பெஷலு. 5 வகையான கறியோட அன்லிமிட்டட் சாப்பாடு 120 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க. என்னென்ன வருது பார்த்தீங்கன்னா, சிக்கனு, மீன், முட்டை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போட்டி, நண்டு, இது எல்லாமே வந்துடும். அது நீங்கள் தனியாக வாங்கினதா இருந்தாலும் வாங்கிக்கலாம், இல்லை நீங்கள் காம்போ வாங்குறதாலும் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நார்மலாக சிம்பிளாக மீல்ஸ் வாங்க நினச்சிங்கன்னா 60 ரூபாய்க்கு வந்து அன்லிமிட்டட் மீல்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்சல் வந்து 70 ரூபீஸ் தான். எப்படி சொல்லுன்னா, இந்த அக்கா வந்து ஒரு ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணி தான் வந்து ஷாப்பை வந்து ரன் பண்ணிருக்கு தான் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கூழ் கடை அது மாதிரி வச்சு, அதுக்கப்புறம் இந்த கடையை வச்சு, இப்போ நம்மளோட வ்ளாகர்ஸ் நம்ம பகோடா பாய்ஸ் அண்ணா, டான் ஜேஆர் அவங்களாம் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளால முடிஞ்ச சப்போர்ட், நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய யூடியூபர்லாம் கிடையாது, நம்மளால முடிஞ்ச சப்போர்ட் வந்து நம்ம பண்ணோம் சொல்லி நம்ம இந்த கடைக்கு வீடியோ பண்ணலாம் சொல்லி வந்துருக்கோம். இந்த கடையை பற்றின ஃபுல் டீடைல்ஸ், அவங்களோட அந்த கடை எப்படி ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லி எல்லாமே அவங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ சொல்லுங்கக்கா. நாங்க முத வீட்டு வேலைக்கு போய் கேட்டோம். அப்போ வீட்டு வேலை கொரோனா டைம் தர முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த ஃபயர் வேற ஆயிருக்கு, அதனால வீட்டு வேலை இது பண்ண முடியாதுமா, ஃபயர் இல்லாதவங்கள தான் பார்த்து சேர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால என்ன பண்ணோம், ட்ரை சைக்கிள் 20 ரூபா கூழ் கடை ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பிச்சோம். ஆப்போசிட்ல ஆரம்பிச்சு 5வது இது 6வது வருஷம் இங்க நடத்துறோம். 6 வருஷம் இது பண்ணிட்டு வரோம். அதனால அப்புறம் பகோடா பாய்ஸ் அவங்க வந்தாங்க, அக்கா ஈஸியார் கடைன்ட்டு பண்றேன்னு சொன்னாங்க. அப்புறம் போர்டும் அதுலயே வச்சிடலாம் அப்படின்ற ஐடியாவும் அவங்க இது பண்ணாங்க. அண்ணன் கொடுத்தாரா? அவருதான் டேனியர். அவர் அதுக்கு முன்னாடி வந்தாரு. அவருதான் வந்துட்டு நான் அப்பா அம்மா பசங்க படிக்க வச்சுட்டு இருக்கேன், அவங்கள பத்தி இது பண்ண உடனே நாங்க வந்து வீடியோ பண்ணி தரோம், நீங்க நல்லா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க மூலயமா தான் மக்கள் ஃபுல்லா அப்புறம் நல்ல சாப்பாடு கொடுக்கவே வந்து சேர்ந்தாங்க. அவங்க சப்போர்ட் தான் மெயின் காரணம். நல்லபடியா கொடுக்கணும் அப்படின்றது மெயின். போய் சொல்லியே நிறைய கஸ்டமருங்க வர ஆரம்பிச்சுட்டாங்க. நல்லா இருக்கு சாப்பாடு, வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க ஆரம்பிச்சோம். எவ்வளவு சாப்பாடு என்னென்ன கொடுக்குறீங்க? 60 ரூபாய் சாப்பாடு நார்மல், எல்லாம் கொடுத்தா 120 ரூபாயில இருக்கு. பார்சல் 70 ரூபாய். 12 மணில இருந்து 3-4 மணி வரைக்கும். 4 மணி வரைக்கும். இப்போ அந்த 120 ரூபாய் சாப்பாடுல என்னென்ன கொடுப்பீங்க? நண்டு, மீன், முட்டை, சிக்கன், போட்டி வந்தா போட்டி கொடுத்துருவோம். அந்த மாதிரி 5 சைடிஸ் ஏதாச்சும் எது கிடைக்குதோ அந்த டைமுக்கு எது கிடைக்குதோ. இப்போ போய் நம்ம யார்கிட்டயாச்சும் வேலை பார்ப்போம், நம்ம இந்த டைமுக்கு போனோம்னு வாங்க, புரியுதுங்களா? அது போயிட்டு பண்றதுக்கு நம்மளால முடியாது. இப்போ பின்ன அவன் அட்ஜஸ்ட் பண்றவங்க இருக்காங்க, இல்லை அந்த டைமுக்கு தான் வந்து அவனும் சொல்லிட்டு திட்டுவாங்க. எதுக்கு பார்த்தோம் வேலை, எதுக்கு அடுத்தவங்க வந்து கேட்கணும். நிறைய பேர் சாப்பாடு வாங்கி ஹோட்டல்ல சாப்பிட்டு பார்த்தோம். அப்போ வந்து சாப்பாடு எங்கேயுமே சரியா இல்லை. ஆனால் நம்ம வீட்டு சாப்பாடை கொடுப்போன்றதுக்காகவே கொடுத்தது தான் இது. அப்புறம் அப்பா அம்மாவில் அந்த குழந்தைங்களை மெயின் படிக்க வைக்கிறதுக்கு செலவுக்கு வீட்டு வாடகைலாம் வாடகை வீட்டில் தான் இருக்கும். பூர்வீகம் வந்து திண்டிவனம் சைடில் கிராமத்தில், கம்மந்தூர் கிராமம். ஆமாம், பிறந்து வளர்ந்தது எல்லாமே தாத்தா பாட்டிக்கிட்ட. அங்கேருந்து தான் இந்த சமையலை கற்றுக்கிட்டது. அவங்க கூட இருந்து பார்த்து அவங்க இல்லாத இதுவே நான் அவங்க பேரை காப்பாற்றணுன்றதுக்காகவே தாத்தா சமையல்காரு கிருஷ்ணப்பன் நாயுடு அவர் பேர். அதனால பொம்மி பாட்டியோடைய பேர். அவங்கள பார்த்துக்கிற ஞாபகார்த்தமா இந்த கடையை வச்சு நடத்தணும். அவங்க தான் எனக்கு பழகி விட்டாங்க, சாப்பாடு இப்படி எல்லாம் கொடுக்கணும்,
சாப்பாடு முடிஞ்சா நம்ம நல்லது பண்ணணும்னு நினைச்சா சாப்பாடு நல்லா செஞ்சு கொடுத்து பண்றதா இருந்தா பண்ணு அப்படி சொல்றதுதான் அவங்க. அதுக்காகவே பண்ணணும்னுட்டு ஒரு முதல்ல கூழு கடை ஸ்டார்ட் பண்ணோம். அவங்க தான் சொல்லி கொடுத்தது. அதுவும் 20 ரூபாய் கூழு கடை ஸ்டார்ட் பண்ணி சாப்பாடு எல்லாம் இது பண்ணி இல்லாதவங்களுக்கெல்லாம் எப்படியாச்சும் நம்மளால முடிஞ்ச உதவி சாப்பாடு மட்டும் தான். வேணான்ற பொருள் வயிறு வாழ்த்தணும், பணம் காசெல்லாம் முக்கியம் இல்லைன்ற மாதிரி பண்ண கடை தான் இது. நம்ம ஒரு காலத்துல கொரோனா டைம்ல நாங்க வந்து சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டோம். வீட்டுக்குள்ள ஒரு 15 நாள் இருந்தோம். யாருமே வந்து ஒரு உதவி கூட எதுனா வேணுமாமான்ட்டு கேட்கல. அதனால அதெல்லாம் பார்த்தோம். நம்ம சாப்பாடு தான் நம்மளால முடிஞ்சது எல்லாருக்கும் பண்ண முடியும்ட்டு பண்ண ஆரம்பிச்ச கடை மட்டும்தான் இது. எப்பயுமே இது பண்ணி அம்மா பிறந்து வளர்ந்தெல்லாம் எங்க அம்மா பூர்வீகம் ஆரேபுரம், அந்த ஊருக்காரங்க. அதுல வந்து நாங்க இங்கேயே செட்டில் ஆனவங்க தான். இங்கே காம்போ வந்து நாங்க பார்த்தோம் எல்லாம். நாங்க 10 ரூபா மீன் கொடுத்தோம். இல்லாதவங்களுக்கு நம்ம 10 ரூபா மீன் கொடுக்குறோமே, சரி அதையே எல்லாமே வச்சு 120 ரூபாய்க்கு கொடுக்க கூடாது. நிறைய பேர் இல்லாதவங்க எல்லாம் வராங்க இல்லைங்களா, அதை வச்சு எல்லாருமே போய் சேரட்டும். நம்ம ஒருத்தவங்க மட்டும் சாப்பிட்டு இருக்கிறவங்க சாப்பிடுவாங்க, இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க. அதனால 120 ரூபா வச்சு அது லாபமோ நஷ்டமோ அவங்களும் சாப்பிட்டு வயிறார வாழ்ந்துட்டு போட்டோம்ட்டு ஆரம்பிச்ச கடை தான். தனியா நாங்க மீன் எல்லாம் 10 ரூபாய்க்கு எல்லாம் கேட்பாங்க. நண்டு 20 ரூபாய், சிக்கன் கூட இவ்வளவுதாமா இருக்குன்ட்டு காசெல்லாம் பாக்குறது கிடையாது. எவ்வளவு கேக்குறாங்களோ கொடுத்துடலான்ற ஐடியாவில கொடுக்க ஆரம்பிச்சதுதான். அவ்வளவுதான். இவ்வளோன்ட்டு ஒரு டார்கெட்ல பணம் பார்த்தோம்னா மனுஷால சம்பாதிக்கிறது கஷ்டம், பணம் டார்கெட் கிடையாது. எப்படி என்ன பணம் இருந்தா மட்டும்தான். இப்போ நான் வீடியோவை பார்த்துட்டு நான் எங்க இருக்கேன்னு கூட என் சொந்தக்காரங்க என்னுடைய கூட பிறந்தவங்க எல்லாமே பணத்துலதான், பணம் இருந்தாதான் சொந்த பந்தம்ன்ற மாதிரி நினைச்சிட்டாங்க. அந்த பணம் எனக்கு வேண்டாம், பணத்துக்கு அடிமையாக கூடாது. நம்ம இருக்கோ இல்லையோ நம்ம இருக்கிறத வச்சு வாழணும். கொடுக்கலாம் 4 பேருக்கு, நம்மளால முடிஞ்ச உதவி பண்ணிடலாம். அது இல்லைன்னா வாழ முடியாது. பணம் தான் வாழ்க்கை எல்லாம் கிடையாது. நம்ம இருக்க வச்சு மட்டும் தான் வாழணும். அப்புறம் கேட்பாங்க ஏமா இவ்வளவு கம்மியா தரேன்னு. நீங்க இருக்கவங்க சாப்பிட்றீங்க, இல்லாதவங்க எங்க போவாங்கன்னு கேட்டோம் நாங்க. அதுக்காகவே ஆரம்பிச்சு இப்படியே போனா போதும். நம்ம கடை வச்செல்லாம் எல்லாருமே கேட்டாங்க, நீ இந்த கடையில வந்து பெருசா கடை வச்சு பண்ணுவாமா. எனக்குமே ரோட்ல நின்று சம்பாரிச்சோம். இதோட 6வது வருஷம் வெற்றிகரமா போயிட்டு இருக்கு இந்த இடத்துலயே. நாங்க யாருக்குமே நான் வீடியோவுக்கு வெளியில வரக்கூடாது, இந்த குழந்தைங்களை படிக்க வச்சதுக்காக மட்டும்தான். இப்போ நான் எதுக்காக ரீசன் வந்தேன்னா, நிறைய பேரண்ட்ஸுங்க யாரை நம்பி குழந்தைங்களை விட்டுட்டு போறாங்கன்னு தெரியல. பெத்தவங்க என்ன பண்றாங்கன்னா, எவனோ ஒருத்தனுக்காக பட்ட பிள்ளைங்களை எல்லாம் விட்டுட்டு போறாங்க. நான் சாப்பாடு கல்ல சொல்லக்கூடாது அதெல்லாம் நினைச்சுதான் நான் 2-3 வீடியோங்கள்ல வந்து கேட்டாங்க, பண்ணல நானு. அதுக்கப்புறம் நான் வீடியோல கேட்டேன், நான் நிறைய பேருக்கு என்ன அட்வைஸ் சொல்றதுன்னா, பெத்த குழந்தைங்கள யாரையும் நம்பி விடாதீங்க. யாரை நம்பிட்டு போறீங்க, உங்களை நம்பிதானே அந்த குழந்தை உங்களுக்கு பிறந்தது. அதெல்லாம் நிறைய இருக்கு. அது மாதிரி பண்ணாதீங்க. கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல. இப்போ பாருங்க, எனக்கு இதை காமிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு இந்த ஃபயரா இருக்கு, நான் கஷ்டப்பட்டு அந்த குழந்தைங்களெல்லாம் பார்க்கணும்னு பாக்குறேன். நீங்க பண்ணாதீங்க. நம்மளால முடிஞ்சது நம்ம எது சாப்பிடுமோ அந்த குழந்தை கொடுத்து நீங்க உங்க பிள்ளைங்களை பாத்துக்கோங்க. என்ன கொடுத்தோ நீங்க பாத்துக்கோங்க. புருஷன் சரியில்லையா பரவாயில்ல, நீங்க 2 வீட்டு வேலைக்கு கூட போயிட்டு உங்க குழந்தைங்களை பாத்துக்கோங்க. கஷ்டப்பட்டா நல்ல வாழ்க்கையில முன்னேறலாம். யாரையும் நம்பி நம்ம வாழ தேவையில்ல. நம்ம கை கொண்டுதான் நம்ம கஷ்டப்படணும். இருக்கிற ஒரு ஜென்மம் நல்லபடியா வாழ்ந்துட்டு போகணும். அதுதான் நான் வேண்டிக்கிறேன். சாப்பாடும் நல்லபடியா, நிறைய கடைங்க இருக்கு. நான் ஒரே ஒரு கடைக்காரங்களுக்கு எல்லாம் நல்ல சாப்பாடு கொடுத்து மனசார வாழ்த்துட்டு போட்டோம். அந்த ரேட்டுக்கு பண்ணுங்க எல்லாருமே. அதுதான் நான் கேட்கிறேன். நம்ம பணம் காசு எப்படி ஒன்னாலும் சம்பாதிச்சிடலாம். சாப்பாட்டுல போதுமா, நல்லா இருக்கு, இந்த இடம் தேடி வராங்கன்னா எனக்கு மக்கள் சப்போர்ட் நிறையவே. போய் ஒருத்தவங்க விடாம போய் சொல்றாங்க இந்த இடத்துக்கு போனா சாப்பாடு இருக்கும். என்ன எனக்கு என்னால தொடர்ந்து பண்ண முடியாம ஆயிடுது. எனக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுது அடிக்கடி. அந்த லீவ் மட்டும் தாங்க நாங்க எடுக்கிறதே காரணமே. வேற எதுக்கும் எடுக்கிறது கிடையாது. நாங்க இப்ப சண்டே ஆனா லீவ் விட்டுருந்தோம். நாங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி பாக்கலாம்னு ஆரம்பிச்சோம். இந்த சண்டேல இருந்து முடிஞ்சா நம்ம சண்டேவும் கொடுத்துடலாம். ஜனங்க போய் ரொம்ப சாப்பாடு கஷ்டப்படுறாங்கம்மா வந்து சொன்னாங்க. எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, நாங்க சண்டே தான்மா லீவ்ல இருக்கோம், அப்போ வந்து சாப்பிடணுமா அப்படின்வாங்க. சரி என்னால முடிஞ்சா நான் போட்டு கொடுக்குறேன். நம்மளால முடிஞ்சது சாப்பாடு தானே, அவ்வளவுதான். அதை பண்ணி கொடுத்துருவாங்க. மீன் குழம்பு கொடுப்போம், சாம்பார், ரசம், மோர். கறி குழம்பு வைக்காம இருந்தோம். இப்போ சரி கறி குழம்பு நிறைய பேர் கேட்கறதுனால இன்னையில இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். கறி குழம்பு, வெரைட்டி ரைஸ் ஜனவரியில இருந்து ஆரம்பிக்க போறோம். நாங்க நண்டு, மீன், முட்டை, சிக்கன் வந்துடும். போட்டினா இறானா ஏதாவது இன்னொரு சைடிஷ் ஏதாச்சும் 5. ஆமா, ஏதாவது எப்படி மாத்தி கிடைக்குதோ அந்த சைடிஷ் வந்துடும். 120 ரூபாய் பார்சல், 130. சாப்பிட்றதுக்கு 120. விலைலாம் ஏத்துற ஐடியாலாம் எப்பயுமே கிடையாது. இதை நாங்க மாசம் பட்ஜெட்லயும் என்னுடைய ஐடியில பண்ணி தரலான்ட்டு இருக்கிறோம். மாசம் மந்த்லியும் கேட்கறவங்களுக்கு நாங்க மந்த்லி பண்ணி தரலாம். 3000ல பண்ணி தரலாம் அப்படின்ட்டு.
அது மாதிரி பண்ணி கொடுத்த மந்த்லி கொடுத்துடலாம், மத்தியானம் பேக்கேஜ் மாதிரி அது பண்ணி கொடுக்கலான் இருக்கோம். ஓஎம்ஆர்லயும் இன்னொரு தள்ளு வண்டியில ஜனவரியில ஓபன் பண்றோம். அதுதான், ஆமா, அதுக்காக தான் எல்லாரும் மக்கள் சப்போர்ட் இருந்தா எங்க வேணாலும் நம்ம வாழலாம், புரியுதுங்களா? என்ன ஒண்ணுன்னா நம்ம வயிறு தான் வாழ்த்தமே கண்டி நம்ம பிறக்க போறது இல்ல, திருப்பி வயிறு வாழ்த்தனா அதே போதும்ன்ற மாதிரி வாழணும், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. பண காசெல்லாம் எனக்கு வேண்டாம். ஆமா, அது மட்டும் தான் இது பண்ணிட்டு என்னுடைய ஐடியா நல்லபடியா இது பண்ண. டைமிங் 12:00 இருந்து 4 மணி வரைக்கும், இப்ப மேக்சிமம் 4 மணி வரைக்கும் இருந்தே ஆகணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஜனங்க மக்கள் வர ஆரம்பிச்சுட்டாங்க, யாரும் இல்லன்னு சொல்லிட்டு தான் போறாங்க. இல்லாததை எப்படியாச்சும் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் அவங்களுக்கு கொடுக்கணும், நல்லபடியா. இன்னும் இல்லன்னு சொல்லி யாரையும் அனுப்பக்கூடாது, பண்ணி கொடுக்கணும்னு ஐடியா வச்சிருக்கோம். மாருதி ஹோண்டா ஷோரூம் ஆப்போசிட் வைத்திலிங்க சாலை. இது பண்ணிட்டு அக்கா கடை, ஈசிஆர் அக்கா கடைன்னு போட்டாலுமே நேம் போர்ட்ல வந்துடும். இது பண்ணிட்டு நன்றி, ரொம்ப நன்றி எல்லாருக்கும் வந்ததுக்காக.